பாருங்க, தாறுமாறு. பாருங்க, இது வந்து ஷோல்டர் பீஸ். இது ஷோல்டர் பீஸ். சரியான வெயிட்டுங்க. அப்படியே வந்துட்டீங்கன்னா லெக் பீஸ். இது லெக். இது லெக். இந்த லெக் பீஸ் எப்படி இருக்கு? சரியான வெயிட்டுங்க. பாக்குறதுக்கு தான் சின்னதா இருக்க மாதிரி இருக்கு. சரியான வெயிட். கறி சும்மா சாஃப்டா இருக்கு தொடும் போதே. இங்க பாருங்க, இங்க பாருங்க, கறி தொடும் போதே செம்ம சாஃப்டா இருக்கு. வேற லெவலு. நல்லா ஆட்டுக்கறி மாதிரியே இருக்குங்க. வேற லெவலா இருக்கு. தரமான சம்பவமா இருக்கு. ஆட்டுக்கறி எப்படியோ அதே மாதிரி இருக்கு. செம்ம. இது என்னது? இது வந்து வாருங்களா? ஆமாங்க, இது வாரு. இது கறி பீஸ். போன் பீஸ் அப்படியே ஸ்லைஸ் நல்லா இருக்கு. லெக் பீஸ் இது லெக் பீஸ் தொட. இது முன்னங்கால் வருதா பின்னங்காலுங்களா? பின்னங்கால் லெக் பீஸ். லெக். ஓகே. இது நல்லா பின்னங்கால் தொடங்கி. இது அப்படியே வந்து பெல்லி பீஸ். இது அப்படியே பெல்லின்னு சொல்லுது. பெல்லி ரைட். பெல்லி பீஸ். இது பெல்லி ரிப்ஸ். தரமா இருக்கு, நல்லா இருக்கும். நல்லா மாதிரி வறுவலுக்கு தான் வெட்டிட்டு இருக்கிறோம். ஃப்ரை பண்றதுக்கு கிரேவிக்கு நல்லா போன்லெஸ்ஸா வெட்டிட்டு இருக்கிறோம். நல்லா நீட்டா சுத்தமா வெட்டிட்டு இருக்கோம். சாப்பிட்டா பிரமாதமா இருக்கும். தேடி வர கஷ்டப்படுறேன் தான். இப்போ நம்ம எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல சரவணம்பட்டி, அதாவது நம்ம சுப்பிரமணியன் வெண்பட்டி கடை தாங்க. இது சரியா லொக்கேஷன் பாத்தீங்கன்னா நம்ம ப்ரோசன் ஆப்போசிட்ல தான் இருக்கு இந்த கடை. வாங்க, கறி வந்து சும்மா தரமா இருக்கும். நல்லா ஆட்டுக்கறி மாதிரி இருக்குங்க. பார்க்கும்போதே ஆட்டுக்கறி மாதிரி இருக்கு. நான் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். மதிய நேரத்தில் சமைப்பாரு, சூப்பரா இருக்கும், வேற லெவலா இருக்கும். வந்தீங்கன்னா